ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம். அதற்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான TN ரகு அவர்கள் அணிந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். ஐ ஆம் கமிங். வந்துட்டீங்களா? ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. ட்ரெய்லரை கொஞ்சம் டீகோட் பண்ணுங்க. ஆனா என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்தது யாருன்னு தெரியாம நான் மிஸ்கின் நினைச்சேங்க. அப்புறம் சாட்டை துருமருகன் சொல்லிதான் அது புசி ஆனந்தன் தெரிஞ்சது. அவரும் மிரட்டி இருக்கிறாரு. இப்போ திமுக காரங்க கூட வந்து யாரோட வீடியோ போடுறாங்கன்னா சாட்டை துரைமுருகன் வீடியோ தான் ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே வந்து அதாவது நாம் தமிழர் திமுகவையும் எதிர்த்தா கூட அந்த கிண்டல் பண்றதுலாம் வந்து அவங்க சாட்டை துரைமுருகன் பண்றதா பிடிக்குது போல இருக்கு. அதே தான் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு யூடியூப்ல ட்ரெண்டிங்கும் பீக்ல இருக்கிறது சாட்டை துரைமுருகன் தாங்க. அசால்ட் ஆச்சு. அது அந்த நாஞ்சில் சம்பத்தை கலாச்சது. அப்புறம் இந்த படத்தை சீரியஸா இன்னைக்கு காலையில அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் புசியா இருந்துன்னு தெரிஞ்சது எனக்கு. இல்ல இதனால நாம் தமிழுக்கு தான் ஒரு ஓட்டு வரப்போகுதா? இது அவரு ஆக்சுவலா கட்சிக்கு அதனால என்ன பயன் இருக்கு? இந்த மாதிரி மத்தவங்களை சொல்லி அதனால அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. அவர் எலெக்ஷன்ல என்ன பரவாயில்ல, அது நிக்க போறது இல்லையா? அவரு இந்த மாதிரி கிண்டல் அவர் விஜய்க்கு எதிராக நிக்க போறான்னு சொல்லி இருக்கிறாருல. பாப்போம். அவரு எந்த தேர்தலும் நிக்கல இல்ல. அதனால வந்து அதுல அவரோட பார்வையில எல்லாரும் ஒரு சைட் பேசிட்டு இருக்கும்போது அவரு இப்ப வந்து கிளீன் என்டர்டெய்னரா இருக்காருங்கப்பா. பொழுதுபோக்கு அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல எவ்வளவு சீமானே ஒரு என்டர்டெய்னர் தாங்க. அவர் பேச்ச கேட்க ஆமாங்க. அவர் எலெக்ஷன்ல ஒண்ணுமே ஜெயிக்கல, மக்களை என்டர்டெயின் பண்றாரு. அதாவது அந்த மேடை பேச்சு அப்படிங்கறத வந்து அவர் தான் சாம்பியன். இப்போ அவரு அந்த என்டர்டெயின்மெண்ட்டை இவரும் தொடர்றாரு. அப்படிதான் பார்க்கணும். இந்த விஜயோட மாஸ் பேஸ் வேறங்க. நீங்க கிண்டெல்லாம் பண்ணாலும் அவரு வந்து அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி எக்ஸ்ட்ராடனரி. அதுதான் மலேசியால தெரிஞ்சது. அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு பேர் லவ் பண்றாங்க. அதெல்லாம் சாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அவர் அரசியல் இவ்வளோ பேர் அவரை ஃபாலோ பண்ணும்போது, அஃபெக்ஷனட்டா இருக்கும்போது அவர் இன்னும் நல்ல அரசியல் பண்ணுங்கிறது தான் ஒரு நியூட்ரலா இருக்கிறவங்களோட ஆசையா இருக்கும். ஏன்னா வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல்ல, இவ்வளோ பேருடைய அன்பை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல இந்த அறவேக்காடு அரசியல் பண்ணி. இல்ல இப்ப இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. அது 2 minutes எவ்வளவு செகண்ட்ஸ் வருது, 3 minutes நியர்லி கிட்டத்தட்ட. அது எப்படி இருக்கு? அதை கொஞ்சம் டீகோட் பண்ணுங்களேன். பெரிய இந்த ரத்தத்துக்குலாம் பெரிய ஃபேனே கிடையாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பண்றது, விஜயோடைய ஃபேன்ஸுக்காக எடுத்திருக்கிற கடைசி படம். அதுல நான் ஒரு அரசியல் விமர்சகரா என்ன பாக்குறேன்னா, திரும்ப ஸ்ட்ரெச் பண்றாரு. நான் வந்து இதுதான் என்னுடைய லாஸ்ட் படம், என்ன சொன்னாலும் திரும்பி வர மாட்டேன், திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பாசிட்டிவ் சைன். இப்ப அவருக்காக களத்துல ஏங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே டிவிகே தொண்டர்கள், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். சரி, அண்ணன் வந்து ரொம்ப தீவிரமா தான் இருக்க போறாரு. 2026 அவர் நினைச்சது நடக்கலன்னா கூட 2029 31 ஃபைட் பண்ணுவாருன்னு ஒரு மெசேஜ். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் கடனாலேயே நடுத்தருக்கு வந்துடக்கூடாது. அந்த ரசிகர்கள்லாம் நிறைய பேர் கடன் வாங்கி, எல்லாருமே விஜய் மாதிரி பணக்காரங்களா? கடன் வாங்கி தானே செலவு பண்ணிட்டு இருக்காங்க, போஸ்ட் ஓட்டிட்டு இருக்காங்க, கடன் வச்சுட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் சொல்லிட்டு அந்த அண்ணன் இன்னும் கொஞ்சம் சீரியஸான அரசியல் பண்ணும், இன்னும் களத்துல இறங்கி அரசியல் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு. செய்வாருன்னு பார்ப்போம். ஏன்னா அவருக்கு டைம் இருக்கு, வந்து ஒரு டெஸ்பிரேஷன் கிடையாது ஏடிஎம்கே மாதிரி. அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இல்ல இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்ப அவரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாரு. எலெக்ஷன் நெருங்க போது 100 நாள் இருக்கு. சோ இந்த நேரத்துல அந்த ட்ரெய்லர்ல வந்து சினிமா பஞ்ச் டயலாக் மாதிரி இல்லாம ரஜினி அரசியலுக்கு வரேன், எப்ப வருவேன், எப்படி வர மாட்டேன் முத்துல சொல்லி ஒரு ஹைப் கிரியேட் பண்ண மாதிரி இப்ப வந்து நான் போயிடுவேன்னு நினைச்சீங்களா, நான் போக மாட்டேன், ஐ எம் கம்மிங், அரசியலுக்கு வந்தா கொள்ளடிக்கிறீங்களாடான்னு சாட்டையை வச்சு வீசுறாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவரு ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உதாரணம் விட்டுட்டு இருந்தாரு. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆக போதே. அதனால அரசியலுக்கு வரப்போறதுங்கிறதுலாம் வந்து இனிமே பேச வேண்டியது இல்லை. அப்கோர்ஸ் எதிர்பார்த்தது தானே. இந்த மாதிரி பஞ்ச் டைலாக இல்லாம எப்படி இருக்கும் அவரோட படம்? இதுக்கு முன்னாடி வந்த படத்துலயே இருந்திருக்கு பஞ்ச் டைலாக், அதுக்கப்புறம் டேக் லைன், அதெல்லாம். ஸோ இப்போ இருக்கிறது ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறாரு. அவருடைய பிளாட்ஃபார்ம் சினிமா தான். அதனால வந்து அதை பயன்படுத்திக்கிறாரு. அது எதிர்பார்த்தது தான், நத்திங் சர்ப்ரைசிங். இல்ல புசியானந்த் நடிச்சிருக்கிறாரு, அருண் ராஜாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அவரெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நீங்க வந்து கோட்டீஸ்வரன் கேட்கணும். நண்பர் கோட்டீஸ்வரன் அவர் தான் இதெல்லாம் காமெடி. உங்க பார்வையில சொல்லுங்க, எப்படி ஒரு ஷாக் ஆனீங்களா பார்த்து? எனக்கு அதெல்லாம் என்னங்க, ஒரு படம் அவ்வளவுதாங்க. நான் ஒரு ஃபுட்பால் ரசிகரா வந்து ஒரு ஃபுட்பால் ஜேர்னலிஸ்டா புள்ளியை பார்த்து, சாரி புள்ளிங்கிற பேர் என்ன, பிகில பார்த்து மண்டை காஞ்சிட்டேன். அவ்வளவு வேதனையா இருந்தது. படத்துல கொண்டாடினாங்க, ஆஹா ஓஹோன்னாங்க. எனக்கு அவ்வளவு மோசமா இருந்தது அந்த படம். அப்ப அது வந்து அது ஒரு ஃபுட்பாலே நாசம் பண்ணி வச்சிருந்தாங்க. அது சூப்பர் ஹிட்ங்கிறாங்க. என்ன சொல்றது? அது அதனால புஷி நடிச்சா என்ன, இவர் நடிச்சா என்ன, யார் நடிச்சா என்ன,
அது அவரோட படம், விஜயோட படம், அவரோட முடிவு. அருண்ராஜ் வந்துட்டு போறாரு, அவர் வந்துட்டு போறாரு. அது எப்படியா இருந்தாலும் அந்த படத்தை ஓட வைக்க போறாங்க அவருடைய ரசிகர்களை. நீங்க இப்ப என்ன பார்க்கணும்னா, ஆக்சுவலா அதை மட்டும் பார்க்க கூடாது, பராசக்தியை பார்க்கணும். பராசக்தின்னு ஒரு படத்தை 60கள் நடந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷனை கொண்டு வந்து விஜய்க்கு எதிராக நிறுத்துறாங்க. அது சிவகார்த்திகேயன் படம் கிடையாது, திமுக படம். அது அவங்க இன்பன் உதயநிதி தயாரிக்கிறாரு. அந்த டான் இவரு வந்து ஆகாஷ் பாஸ்கரன், யாரு எவரு எது ஒன்றும் புரியல, அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. அதுதான் அரசியலுங்க. நீங்க வெறும் ஜனநாயக அரசியல் கிடையாது. விஜய் ஆல்ரெடி பாப்புலர் ஆக்டர், மொக்க படத்தை ஓட வச்சிருக்காரு, அவருக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருக்கு எதிராக சிவகார்த்திகேயனை கொண்டு நிறுத்துறாங்க பாருங்க, அதுவும் ஹிந்தி எல்லாம் பயன்படுத்தி. அங்கதான் இருக்குது அங்க திமுகவுடைய ஒரு இது அரசியல். யாரும் தலையெடுக்க கூடாது, அதுவும் உதயநிதிக்கு ஒரு ரைவலா வந்துடக்கூடாது. அதுதான் இப்போ நியூட்ரலா உள்ளவங்க விஜயோட அரசியல் அறவே கிடதமான இருக்குன்னு கேட்கறது வேற. உதயநிதிக்கு ஒரு எதிரியா ஒரு உருவாயிடக்கூடாதுன்னு அந்த வன்மத்தோட இயங்குற ஒரு குரூப் இருக்குல்ல, அதையும் நம்ம பேசணும். அவரை பத்தி அதுவும் அவங்களுக்கு வசமா அந்த கரூர் சம்பவம் நடந்துருச்சு. அவரை கொலகாரன்னு சொல்லி காலி பண்ணி, ஜனநாயக நாடுங்க, யார் வேணா வரலாம். ரஞ்சித் சொன்ன மாதிரி இது அரசியலுக்கு நடிகர் வரக்கூடாது ஏதாவது இருக்குதா? சீமான் கேட்பாரு, அவர் என்ன பண்ணாரு வந்துட்டு பண்ணுவாரு. இவங்க மட்டும் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? அதனால வந்துட்டு அவர் பண்ணட்டும், என்ன பண்ணுவாருங்கிறத பார்ப்போம். அதை நல்லா செய்யணும், உறுதியா செய்யணுங்கிறது நம்மளுது. ஓகே, மோடி விசிட், அவரோட ஸ்பீச், குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா மோடியோட ரைட் ஹேண்ட். அதெல்லாம் ஒரு இது இல்லைங்க, அங்கெல்லாம் ஒரு உயிர்ப்பே இல்லைங்க. அதெல்லாம் ஆக்சுவலா பிஜேபிக்குள்ளாரையே ஒரு பெரிய உயிர்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவோட கம்பைன் பண்ணி வேற எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ரெண்டு பேருக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, இது நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லை. கஷ்டம் தாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் இல்லாம அந்த கூட்டணி டேக் ஆஃப் ஆகுங்கிற நம்பிக்கை வந்து ஏடிஎம்கேக்கும் இல்லை, பிஜேபிக்கும் இல்லை. அதுதான் உண்மை. இல்ல 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும்னு தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஏழை வட சொல்லலாங்க, ஜெயிக்கிறது கஷ்டம். 2021 இது அந்த கூட்டணி இருந்து ஜெயிக்கல. ஓகே, அது 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. இப்பெல்லாம் அந்த ஒரு ஃபேவரபிளா இல்லைங்க, ஏடிஎம்கே தேஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. நீங்க அந்த லாயலா கல்லூரியோட முன்னாள் மாணவர்கள் எடுத்த சர்வேயும் பாத்தீங்கன்னா, விஜய் வந்து செகண்ட் ப்ரிஃபர்டு சீஃப் மினிஸ்டர்னு சொல்றாங்க. அது அவருக்கு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அதான் உண்மை. அவர் பண்ற அரசியல் மேல விமர்சனம் இருக்கலாம், பட் அவரோட பாப்புலாரிட்டி அவர் மேல எடுத்துட்டே போயிட்டு. இல்ல, அவரோட மலேசியன் ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? நான் திருப்பி விஜய் கிட்டே வர, மலேசியன் ஸ்பீச் பாத்தீங்களா அந்த ஆடியோ லான்ச்ல? பார்த்தோம், அது நல்ல ஸ்பீச்சுங்க. அது அவரோட ஃபேன்ஸுக்கு என்ன தேவையோ அது பண்றாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு ஆச்சரியமா இருக்குது அவருக்கு இருக்கிற இதுங்க, ரசிகர்களுடைய உற்சாகங்க. யாருக்குங்க இந்த மாதிரி கூட்டம்லாம் கூடும்? யாராவது ஒருத்தர் திமுக உள்ளவங்க இது மாதிரி கூட்டம் வருமா? யாருக்காவது வருமா? இதுல ஒரு 10ல் ஒரு பங்காவது கூட்டம் வருமா? அவனா வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு எவ்வளவு பேர் வருவான்? சொந்த காசு செலவழிச்சு, நேரத்தை, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி செலவு பண்ணி யாராவது வருவாங்களா? சான்ஸே கிடையாது. அதுதான் திமுகவுக்கு பயம். திமுகவுக்கு வந்து இந்த 2026 தேர்தல் ஜெயிக்கிறத விட உதயநிதிக்கு இப்போ ஒரு ஜெயலலிதா மாதிரி வந்து ஒரு ஆப்பனண்டா, ஒரு பாப்புலர் ஆப்பனண்டா விஜய் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதா அவங்களோட நோக்கம். அதுக்காக தான் ஆளெல்லாம் வச்சு இறக்கி இப்போ ஊடகவியலாளர், அந்த வேளாளர், இந்த வேளாளர்னு சொல்லி வச்சுக்கிட்டு விஜய் காலி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, அவ்வளவு பெரிய டஃப் கொடுப்பாருன்றீங்களா உதயநிதிக்கு விஜய்? அதாவதுங்க, இங்க அரசியல் வந்து நல்லா செய்யணும்னு அவசியம் இல்லை ஜெயிக்கிறதுக்கு. எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. நியூட்ரலா இருக்கிறவங்க நல்ல காத்திரமா செய்யணும், சாதி எதுக்கணும், மதத்தை எதுக்கணும், அப்புறம் வந்து ஊழல் பண்ணாம இருக்கணும், அப்புறம் சுற்றுப்புற சூழலை கான்சன்ட்ரேட் பண்ணணும், எவ்வளோ நம்மளுக்கு கோரிக்கை இருக்கும். ஆனா அவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மந்திரம் வச்சிருக்காரு, அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ண முடியும்? திமுக நீங்க எதிர்க்கிறதுல நீங்க திமுகவோட எதிர்ப்பை நம்ம இப்படிதான் பார்க்கணும். விஜய் அறவே கால அரசியல் பண்ணா அவங்களுக்கு நல்லது தானே, ஈஸியா ஜெயிச்சிடலாம்ல. நல்ல கொள்கை அரசியல் பண்ணாதானே அவங்க பயப்படணும். இப்ப ஏன் விஜய் 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 அவங்க சொல்லிட்டு இருக்காங்க? ஏன்னா அவங்க ஏற்கனவே பட்டிருக்காங்க, வந்து எம்ஜிஆர் கிட்டையும் ஜெயலலிதாட்டையும் செம்மட்டி வாங்கியிருக்கிறாங்க. அதனால பயம் இருக்குது. விஜயும் வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ் பர்சன், மாஸ் உள்ள பர்சன், ரிஸ்க் ஃபேக்டர் ஹெவியா இருக்கு. விஜய் பாப்புலருங்க, அது யாரால மறுக்க முடியும்? யாருக்கு தமிழ்நாட்டுல மோஸ்ட் பாப்புலர் பர்சன் விஜய்ங்க, வித்தவுட் டவுட். அவருக்கு இடையே யாருமே கிடையாது. அப்படி உள்ள ஒரு அரசியலுக்கு வந்தாருன்னா பயம் வரதானே செய்யும். விஜய் வெறுக்கிற குரூப் யாருமே கிடையாது. ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க, பெரியவங்க. விஜய் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணி தன்னோட ஒர்க்கிங் மோட கொஞ்சம் மாத்தினாருன்னா வேற லெவல் ஆயிடுவாருன்றீங்களா? ஆமா ஆமா, அந்த அக்ரெசிவ் பத்தல, வெறும் சினிமா டைலாக் தனமா இருக்கு. அத ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறாரு. அவர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் பேசிக்கலி. இல்ல, ஆக்சுவலா அவர் பண்றது வந்து சில விஷயங்கள் வந்து அறவை கட்டுத்தனமா தான் இருக்கு. அவர் இன்னும் தன்னோட ஜெனியூனா சுற்றி நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வச்சு பேசணும். எல்லாம் நுனிப்புல் மேய்ஞ்ச மாதிரி போறது சரியில்லைல்ல.
கரெக்டா சொன்னீங்க ஜோட். அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். 100% நீங்க சொன்னது கரெக்ட். ஆரம்பத்துல நம்ம சொல்றோம் விஜய்க்கு அந்த மாசம் இருக்கு. ஏன்னா யாருமே இல்லாம இந்த கூட்டத்தை கூட்ட முடியாதுங்க. எங்க சாத்தியமே கிடையாதுங்க இப்பெல்லாம். எங்க இங்க காசு கொடுத்தா கூட பாதி பேர் பாதி தூரத்துல ஓடி போயிடறானுங்க. எக்ஸாக்ட்லி. இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல நடந்த கூட்டம்லாம் ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல நடந்தது. எப்ப நடக்கும்னு ஒரு அஷூரன்ஸே கிடையாது. கடைசியா ஃபைனலைஸ் பண்ணி நடத்தும். என்ன கூட்டங்க அது? அதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரிங்க. அரசியல் கட்சிகள் வேற எந்த அரசியல் கட்சி நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி கூட்டம். நீங்க கரெக்டா அழகா சொன்னீங்க ஜூட். நுனிப்புல் மேயாம உண்மையா மக்களுக்காக இறங்கி களத்துல இறங்கி போராடணும். தூய்மை பணியாளர் கூட நிப்பேன்னு சொல்லி டீ கொடுக்கறது முக்கியம் கிடையாது. இறங்கி அவங்க இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் போராடுறாங்க. என்ன பண்ணிருக்காரு? பரந்தூருக்கு போவேனாரு, அங்க பரந்தூர் நிலங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி 1008 பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்கு. திமுக பிக்ஸ் பண்றதுக்கே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அவங்களை நீங்க கேள்வி கேட்கலாம், அவங்களை எம்பாரஸ் பண்ணலாம். என்ன பண்ணிருக்கிறாரு அவரு? இதுல ஆசிரியர்கள் பிரச்சனை இருக்குது, மின்கட்டண உயர்வு இருக்கு, அடிப்படை வசதிகள் சில விஷயங்கள் இன்னும் தேங்கி இருக்கு. இது பண்ண வேண்டிய விஷயங்களை, கேட்க வேண்டிய விஷயங்களை தவிர மீதி எல்லா விஷயத்தையும் அவர் லைட்டா டச் பண்ணிட்டு போயிடுறாருல. எக்ஸாக்ட்லி. கன்னியாகுமரியில இது போயிட்டு இருக்கு, கனிம வளம் போயிட்டு இருக்கு, தென்காசில இருந்து திருநெல்வேலியில இருந்து ஒவ்வொரு ஊர்லயும் பிரச்சனை இருக்குதுங்க. எதை அவர் கையில எடுத்திருக்காரு? எந்த பிரச்சனைக்கு உறுதியா நின்று போராடி இருக்கிறாரு சொல்லுங்க நீங்க. நிப்பன்னா யாருக்கு நிப்பாரு? அவர் விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் நிப்பாரா? மக்களுக்கு நிக்க வேணாமா? விஜய் ஃபேன்ஸ் அவர் எதுவுமே பண்ணலாம் ஓட்டு போட்டுருவாங்க. கரெக்டா? பொதுமக்களுக்கு ஏதாவது செஞ்சா ஓட்டு போடுவாங்க. எந்த கட்சியும் சாராதவங்களுக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு விஷன் கொடுக்கணும்ல. அவர் என்ன கொடுத்திருக்காரு இது வரைக்கும்? ஏமாற்றம் தான் கொடுத்திருக்காரு இது வரைக்கும். அதனால அதை நம்ம திமுக பார்வைங்கிறது டிஃபரெண்ட். அவங்க சொல்றதுல ஒரு ஒரு சுயநலம் இருக்குது. லாங் டேர்ம் அவங்களோட பெனிஃபிட்டை பாக்குறாங்க. நம்ம பொதுவா இருக்கிறவங்க யார் வேணா அரசியலுக்கு வரலாம். பாப்புலாரிட்டி தான் ஜனநாயகத்தில் முக்கியம். ஆனா அது சரியான அரசியல், நேர்மையான அரசியல், உண்மையான அரசியல், மக்களுக்கான அரசியல் அவர் செய்யணும்னு சொல்லணும். இபிஎஸ் அவர்கள் இந்த சேலத்தில் நடந்த மீட்டிங்ல சொல்லியிருக்கிறாரு, வந்த ரேஷன் கார்டுக்கு மாசம் 1500 ரூபாய் கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு. லாட் ஆஃப் திங்ஸ் சொல்லியிருக்காரு. ஆனா திமுக அவர் முதல்வரா இருக்கிறதுனால இந்த கூட்டம் வருது, அதை வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க அடுத்தது எதிர்கட்சியா தான் ஆறீங்களோ இல்லையோ காணாம போயிருவீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? கஷ்டங்க. ஏடிஎம்கேக்கு தான் ரொம்ப ரொம்ப டஃப்பான எலெக்ஷன் இது. 2026ல சர்வைவல் ஏடிஎம்கேக்கு தான். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரலைன்னா கட்சியை காப்பாத்துறது கஷ்டம். ஏற்கனவே தொடர் தோல்வினால தோண்டு போயிருக்கிறாங்க அவங்களுடைய தொண்டர்கள்லாம். நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. அவங்கெல்லாம் நீங்க பாக்குற கூட்டம்லாம் கூட்டப்பட்ட கூட்டம். கூடுற கூட்டம் விஜய்க்கு மட்டும்தான், வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. திமுக ஒரு இளைஞர் அணி மாநாடு நடத்தினாங்களே திருவண்ணாமலையில, அதுலயும் ஒரு உணர்ச்சி பூர்வமான இல்ல. அது ஒரு ஸ்டேஜ் கூட்டம் தான், எல்லாம் கூட்டி வரப்பட்ட கூட்டம் தான். விஜய்க்கு மட்டும்தான் தன்னெழுச்சியா வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே தெரியும். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, புதுசா கூட்டணி கட்சிகள் வருவாங்க, பெரிய கூட்டணி அமைப்போம், பெரிய கூட்டணி அமைப்போம் சொல்லிட்டு இருக்காரு. பிஜேபி தான் பெரிய கட்சின்னு அவங்கள வச்சாச்சு. மிஞ்சி மிஞ்சி போனா டிஎம்டிகே வரலாம், பிஎம்கேல ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் வரலாம், ஹோல் பிஎம்கே கூட வராம போயிடலாம். அப்படி இருக்கும்போது என்ன மெகா கூட்டணி? இது பழைய கூட்டணி தானே, 2021 பார்த்த கூட்டணி தானே. இதுல என்ன புதுசா இருக்கு? இப்போ இதுல சீமான் அவர்கள் நம்ம விட்டுற முடியாதுல. சீமான் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தாரு? அவரு எப்பவுமே தனியா தான் நிப்பான்னு சொல்றாரு. ஆமா, அவர் யாரோடையுமே சேர முடியாது. சேர்ந்தா அவரோட அந்த தனித்துவம் போயிடும், அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி போயிடும். இவர் ஏதோ ஒரு ஃபேண்டசி அரசியல் நடத்துறாரு, அதை நம்பி இருக்கிற தொண்டர்கள்லாம் போயிடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. சோ அதனால அவர் கூட்டணி போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தனியா நின்னாலும் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப 8% இருந்து 5% கூட ஆகலாம். ஏன்னா நிறைய இளைஞர்கள் விஜய் பக்கம் போகலாம். அப்புறம் யாருங்க தொடர்ந்து செலவழிச்சிட்டு இருப்பா? தோக்கத்துக்கு யார் செலவழிப்பா? நீங்க மயிலாடுதுறை தொகுதியில பாத்தீங்கன்னா எங்க ஊரை சேர்ந்தவர் தான் நிக்கிறாரு, அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஒருத்தர். அவர் பணம் வச்சிருக்காரு, செலவழிக்க. எத்தனை போன எலெக்ஷன் தோத்தாரு, இந்த எலெக்ஷன் எத்தனை வருஷம் தோத்துட்டே இருப்பாரு. நீங்க இப்ப திமுக மாதிரி 75 வருஷ கட்சியே கூட்டணி வைக்கணும்னு நினைக்குது. ஆனா ஒரு 13 வருஷ கட்சி எப்படி தனியாவே நின்றுட்டு இருக்கும். ஒரு சோர்வு வந்துடும்ல அவரோட கட்சிக்காரங்களுக்குலாம். ஜெயிக்கிறதுக்கான பாதையை காமிக்கணும்ல. இப்ப விஜய் வந்தாருன்னா விஜய் கிட்டயே ஒரு ஒரு சுமூகமா போய் அவர்கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆரம்பத்துல தம்பி கிம்பினாரு, அதுக்கப்புறம் கம்பியை காய்ச்சி சொருகிறாரு. தம்பி அந்த அளவுக்கு இருக்கிறாரு. ஏன்னா கொள்கை தலைவர் பெரியார் என்னென்னமோ பேசுறாரு. அதனால அது வெற்றி பாதை கிடையாது. பட் நம்ம ஆரம்பத்துல பேசிட்டு இருந்த மாதிரி கிரேட் என்டர்டெய்னர், நீங்க ப்ராப்ளி கிரேட்டஸ்ட் ஆரேட்டர் ஆஃப் திஸ் ஈரா. 21st செஞ்சுரியில கிரேட்டஸ்ட் ஆரேட்டர் நீங்க அவரை சொல்லலாம் அரசியல்ல. ஏன்னா வெறும் பேச்ச கேட்கறதுல வேற எவருமே போக மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு ஸ்டாலின் பேசுற யாரும் கேட்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி பேச்ச யாரும் கேட்க முடியுமா? அவங்க பேச்சுக்காக யாரா போவாங்களா சொல்லுங்க நீங்க?
அவங்க கட்சிக்காரங்க வேணா ஒரு பாசத்துல போய் உட்காந்துருப்பாங்களே தவிர அந்த பேச்சு அப்படியே பிரமாதமா இருக்கும், என்டர்டெய்னிங்கா இருக்கும். நம்ம நேரம் போறதே தெரியாது, யாராவது போய் உட்கார முடியுமா? ஆனா வந்து நீங்க சீமான் பேச்சு, அவர் எம்எல்ஏ கூட ஆகல. ஆனா அவர் பேச்சுக்குன்னு வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னு போய் அதை இன்வால்வ் ஆகி கேட்கறாங்கல்ல, அதெல்லாம் அவரோட பேச்சு திறமை. அவரும் பேசுறாரு, அவரோட தம்பிகளையும் வளர்த்து விட்டு இருக்கிறாரு. ஆமா 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 ஆமா. நிறைய ஃபேக்சுவலா தப்பா பேசுறாங்க, புரிதல் இல்லாம அரசியலே சொல்லி கொடுத்துருக்காங்க. அறவை காட்டுத்தனமா பேசுறாங்க. பட் நல்லா பேசுறாங்க, தெளிவா தப்பா பேசுறாங்க. ஆனா வந்து பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க. அது வந்து பெரியார இப்ப நீங்க சொல்றதுல இருந்து பார்க்கும்போது, இப்ப தமிழக அரசியல்ல சுனாமியே மாதிரி வருவாரா விஜய்? விஜய் வந்து தன்னை மாத்திட்டார். நீங்க சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு வந்தாதான் அதிமுகவிற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்றீங்களா? அப்சல்யூட்லி. பிஜேபி ஏடிஎம்கே காம்பினேஷன் திமுகவை தோற்கடிக்கும் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைங்க. அதனாலதான் கூட்டணியில வரணும்ன்றாங்க. விஜய் செல்லம் கொஞ்சறாங்க. வந்து கரூர் சம்பவத்துக்குலாம் ஏடிஎம்கே பிஜேபி எதுவுமே பேசல. என்ன காரணம்? விஜய்க்கு பொறுப்பு இருந்தது இல்ல, கண்டிச்சிருக்கணும்ல. விஜயும் கண்டிச்சிருக்கணும், போலீஸையும் கண்டிச்சிருக்கணும், அரசையும் கண்டிச்சிருக்கணும். விஜய் என்ன கண்டிச்சாங்க? அவங்க 2 பேரும் கூட்டணி கணக்கு தானே அது. வருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தானே. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தனி மனித வழிபாட்டு அரசியல் ஜனநாயகத்துக்கு கேடு. அது வந்து நல்லதே கிடையாது. அம்பேத்கர் அதான் சொல்லியிருக்காரு. நீங்க பக்தியில வேணா வந்து இந்த ஒரு வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு இது தரும், ஒரு முக்தி தரும். அரசியல்ல வந்து தனி மனித வழிபாடு நாசம்தான், அது வந்து டிசாஸ்டர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அதுதான் நம்புறேன் நான். ஆனால் இந்தியாவில் அதுதானே ஒர்க் அவுட் ஆகுது. அது சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், ஜெகன்மோகன் ரெட்டியா இருக்கட்டும், அல்லது வந்து மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், யாரா மோடியே எடுத்துக்குங்க. பிஜேபிய பிடிக்காதவங்களா மோடிக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்கல்ல. மோடி இல்லைன்னா பிஜேபி ஓட்டு போடாதவங்களா எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ அதனால தனி மனித வழிபாடு தான் வந்து நம்ம ஊர்ல செல்லுபடி ஆகுது. அது நல்ல அரசியலா, தேர்ந்த அரசியலா, நியாயமான அரசியலாங்கிறதெல்லாம் மக்கள் பாக்குறது. எனக்கு அவரை பிடிக்கும்னு ஓட்டு போடுறாங்க. அப்படிதான் ஜெயலலிதா எம்ஜிஆருக்குலாம் ஓட்டு போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து ஏடிஎம்கே தேயுது. அந்த தேய்மானத்தினால இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குதுல்ல, ஒரு ஸ்பேஸ் உருவாகுது இல்ல. ரீஜனல் பார்ட்டிக்கான ஸ்பேஸ் வந்து அவர் எடுத்து போறோம்னு தோணுது. ஆக்சுவலா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ஏடிஎம்கே தலைவர் ஆனாலும் ஆகலாம், சொல்ல முடியாது. இல்ல இப்ப பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது மக்கள் கிட்ட வந்து பிஜேபி மேல ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்றீங்களா? இருக்கு. அது முன்ன மாதிரி இல்ல. 2019 போது இன்னும் அதிகமா இருந்தது. ஆனா பிஜேபி வளர்ந்துருக்குல்ல ஓரளவுக்கு. எக்ஸ்ட்ராடனரின்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஓரளவுக்கு வளர்ந்துருக்காரு. நீங்க 2024 பாராளுமன்ற தேர்தலை பாருங்க. திருவள்ளூர் தொகுதியெல்லாம் வந்து நிறைய 2 லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க பிஜேபி. வந்து ஓபிஎஸ் டிடிவிக்கு ஒன்னும் ஆதரவு கிடையாது. அங்க வந்து ஏடிஎம்கே கூட்டணி பின்தள்ளி மேல வாங்கியிருக்காங்கல்ல. அதெல்லாம் நீங்க இப்ப டிடிவின்னு சொன்னோன்னா ஒரு விஷயம் வருது. டிடிவி வந்து எங்க ஆட்சியில அதிகாரம் கொடுக்குறாங்களோ உங்களோட குரலை நான் எதிரொலிப்பேன், இங்க இருக்கிறவங்க அதான் யோசிக்கிறீங்கன்னு இப்ப இன்னைக்கு காலையில பேசியிருக்கிறாரு. டிவிக்கே தானே அவங்க கொடுப்பாங்க. அப்ப டிவிக்கே பக்கம் போராட போல இருக்கு. ஆமா, இன்னைக்கு இன்னொரு தகவலும் பார்த்தேன். வந்து ஓபிஎஸ் வந்து 15 சீட், இது 20 சீட்டு கேட்டதாகவும் விஜய் கிட்ட 15 சீட்டு தரேன்னு சொன்னதாகவும் சொல்லிருக்காங்க. எங்க போனாலும் அவ்வளவு சீட்டு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. விஜய் கிட்ட நிறைய இருக்கு, கொடுக்கலாம்ல. ஆமா, அள்ளி கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுக்குறாரு. காங்கிரஸ் இல்லைன்னா அவர்கிட்ட நிறைய சீட் இருக்குல்ல. 2026 தாங்க சொல்லும். விஜய்க்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க தமிழ் மக்கள். ஆட்சிக்கு வர்றது கஷ்டம்னு தோணுது. பட் ஒரு அரசியல் இயங்குறதுக்கான ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. 20% கொடுப்பாங்கன்னு தோணுது. அப்படி கொடுத்தாங்கன்னா அவரோட அரசியல் நடவடிக்கைகள் 2026 எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்பயும் வந்து எங்கள்கிட்ட ஆட்சியை கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்றோம்லாம் உட்காந்துருக்க முடியாது. அப்ப களத்துல இறங்கணும். இப்பயே அதான் சொல்றேன், திமுக ஆட்சியில இருக்கு, அவங்க நீக்குங்க, தீய சக்தி எங்க கையில கொடுங்க. இதுதான் அவரோட அரசியலா இருக்குது. அது எல்லாத்தையும் மாத்திர முடியுமா? இதே இந்த ஆசிரியர்கள்லாம் வந்து போராடாம இருப்பாங்களா? அவரு என்ன சொல்யூஷன் வச்சிருக்காரு? நிதி நிலைமை மோசமா இருக்குது, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அவ்வளவு வெல்ஃபேர் திட்டங்களை கொடுத்தாகணும், எல்லாத்தையும் செய்ய முடியுமா? அந்த திட்டம் வச்சிருக்கிறாரா? கூட வந்து இது மாதிரி அறிவார்ந்த திறமையானவர்கள் வச்சிருக்கிறாரா? புஷியானந்த் மட்டுமே போதுமா? அவர் நிதியமைச்சரா பொறுப்பேற்று எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவாரா புஷியானந்த்? கேட்கிறேன். சோ அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். வெற்றி தான் என்னோட இலக்குனா ரைட். வெற்றி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? போராடணும்ல, மக்களோட நிக்கணும்ல. அதெல்லாம் செய்வாராங்கிறது 2026 அப்புறம் தான் தெரியும். லாஸ்ட் டான்ஸ்ன்னு சொல்லிட்டாரு.
பட் அவர் திரும்பி சினிமாவுக்கு போனா அவங்க ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. பட் தொண்டர்களா செலவழிச்சவங்க தான் கடனாளி ஆவாங்க. இப்ப விஜய் சுனாமியா இருப்பாரா இல்லையான்றது வர 2026 தேர்தல் தெரிஞ்சிருன்றீங்க. என்னோட ஒரே ஒரு ஆதங்கம், அவருக்கு இருக்கிற ஆதரவு அபரிமிதமானது, யாருக்குமே கிடைக்காது. தற்கால தமிழகத்துல யாரும் பக்கத்திலே வர முடியாத அளவுக்கு ஆதரவு இருக்கு. அதை உணர்ந்து இன்னும் சீரியஸா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வியர்வை சிந்தணும். நீ சும்மா சினிமால சிந்தினா பத்தாது, களத்துல சிந்தணும். உண்மை படத்துல டூப் வச்சு சண்டை போடுற மாதிரி இல்லாம இங்க உண்மையா சண்டை செய்யணும். செய்வாரா? சண்டை செஞ்சா வெற்றி உண்டு. வரலாம், யூ நெவர் நோ. நான் வெற்றி கிடைச்சிருன்னு சொல்ல ஜோட். அதற்கான அதாவது 8 கோடி மக்களுக்கு தமிழ்நாட்டை ஆளணும்னு ஆசை இருக்குது. அந்த உழைப்பு இருக்கான்னு கேள்வி கேட்கணும். அதற்கான உழைப்பு வேணும்ல. ஆசைப்பட்டா மட்டும் போதாது, உழைப்பு வேணும். அது எனக்கு இது வரைக்கும் நான் பார்க்கல. மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுல உழைப்பு எனக்கு மீட் பண்ணும். அவங்க தொண்டர்களே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு. எங்க பெருசா மீட் பண்றாரு? கன்சல்ட் பண்ணணும், அவங்க சொல்ல காது கொடுத்து கேட்கணும். கேட்டிருக்காரு அது வரைக்கும். உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஜோட், மகிழ்ச்சி.